Hi friends, this is Vinod Raj. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா custom script extension என்னன்றதை பார்க்க போறோம். Custom script extensionனா நம்ம virtual machine launch பண்ணிட்ட அப்புறம் கண்டிப்பா நம்ம வந்து மேபி நீங்க வந்து Windows machine யூஸ் பண்ணீங்கனா remote RDP எடுத்துட்டு நம்ம அதுல application installation பண்ணுவோம். Application in the sense நம்ம வந்து IIS installation பண்ணுவோம். ஓகேங்களா? இதுவே நமக்கு Linux machine இருந்துச்சுனா SSC எடுத்து அதில் வந்து Apache 2 இன்ஸ்டால் பண்ணுவோம். அப்படி இல்லைனா Nginx இன்ஸ்டாலேஷன் பண்ணுவோம். அப்படி இல்லைனா நம்ம வந்து HTTP இன்ஸ்டாலேஷன் பண்ணுவோம். ஸோ செவரல் அப்ளிகேஷன்ஸ் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இப்போ இந்த கஸ்டம் ஸ்கிரிப்ட் எக்ஸ்டென்ஷன் மூலிமா நம்ம என்ன பண்ணலாம்னா மிஷின் லான்ச் ஆகும் போதே நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்கிரிப்ட் மூலிமா நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். அதை நம்ம எப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் see. அதுக்கு நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்னா நம்மளுக்கு விண்டோஸ்க்கு PowerShell ஸ்கிரிப்டிங் தேவை. நான் விண்டோஸ் மிஷின் தான் லான்ச் பண்ண போகிறேன். ஸோ PowerShell ஸ்கிரிப்டிங் தேவை. என்கிட்ட ஆல்ரெடி அந்த PowerShell ஸ்கிரிப்டிங் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டும் தேவை. எதனால்னா அந்த PowerShell ஸ்கிரிப்டிங்கை நம்ம அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் தான் நம்ம சேவ் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் see. ஃபர்ஸ்ட் we have to create the storage account. ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நேம் கொடுத்துக்கிறேன், கஸ்டம் ஸ்கிரிப்ட்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஆல்ரெடி டேக்கன் இருக்குது. ஸோ கஸ்டம் ஸ்டோரேஜ் நேம் கொடுத்துக்கிறேன். This also already taken. So 777. Okay. So this also already taken. This also already taken. And then I am கொடுக்கலாம் வினோத்னே கொடுத்துக்கிறேன். வினோத் கஸ்டம் 777. The field can contain only lower case. Okay, upper case use பண்ணிட்டேன். Okay, it is successfully done. And then okay, custom Vinod custom 777 storage account நம்ம செட் பண்ணியாச்சு நம்ம. And then இங்க வந்து LRS கொடுத்துக்கிறேன். Next, and then from storage account next enable public. Okay, next data production, next review plus create. Storage can create ஆயிருக்கு. Deployment in progress, take some time, let us wait. Now my storage account has successfully created. Click on go to resource. Okay, ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என்னுடைய PowerShell ஸ்கிரிப்டிங் நான் வந்து IIS இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணுறதுன்ற ஸ்கிரிப்டிங்கை நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதை VS கோடில் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதுதான் விஷுவல் ஸ்டுடியோ கோட். ஸோ IIS.PSன்னு சொல்லிட்டு PS1 சொல்லிட்டு நான் PowerShell ஸ்கிரிப்டிங் இருக்கேன். இங்கே பாருங்கள் இம்போர்ட் மாடியூல் சர்வர் மேனேஜர் அண்ட் தென் வி ஹாவ் டு ஆட் த ஃபீச்சர்ஸ். ஆட் விண்டோஸ் ஃபீச்சர், வெப் சர்வர், இன்க்ளூட் ஆல் சப் ஃபீச்சர். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய PowerShell ஸ்கிரிப்டிங்கு. இந்த PowerShell ஸ்கிரிப்டிங் கோடை தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் அப்லோட் பண்ணணும். ஸோ லெட்ஸ் see how to upload it. ஸோ ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி நான் வச்சுருக்கேன். ஸோ திஸ் இஸ் மை IIS PowerShell ஸ்கிரிப்டிங். ஸோ லெட்ஸ் அப்லோட் இட் த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட். ஸோ ப்ரௌஸ் ஃபைல். ஸோ பிஃபோர் வி ஹாவ் டு அப்லோட், எஸ் வி கேன் ப்ரௌஸ் த ஃபைல். Yes, IIS. Yes, this is IIS. Yes. So before uploading the file we must create one container in the storage account. First we have to create the container. Let's create it. Come to data storage. Under data storage container is there. Create container. I am creating IIS. Okay, so this storage account doesn't have public access. Okay, let's create it. Create.
Yes, we have successfully created that IIS container. Now we can upload the file. Click on IIS container, upload that IIS PowerShell scripting, browse, upload it. I have kept in IIS folder in downloads. Open it. This is the scripting file. Upload it. நமக்கு இப்போ PowerShell scripting வந்து நம்மளுடைய ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் இருக்குது. let us create now VM. ஓகே, நம்ம virtual machine இப்போ create பண்ணலாம். create, select existing group and giving the name as app VM. So I am creating the region Asia Pacific. Availability zone வந்து no infrastructure redundancy வச்சிருக்கேன். image வந்து 2019 Windows server வச்சிருக்கேன் நான். and then give the username and password. I'm giving my username Vinod. So next, disk and then networking, management, monitoring. In this advanced option, select an extension to install. இங்க வந்து click பண்ணுங்க. So extension நம்மளுக்கு வந்து இருக்கு. கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல custom script extensionக்கு click பண்ணிட்டு next கொடுங்க. and then script file வந்து நம்மளுடைய storage accountல இருக்கு. browse பண்ணி எடுங்க. browse என்னோட storage account show off பண்ணது. so this is the my scripting file. select பண்ணிட்டு create கொடுங்க. now my custom script extension ready to use. இது உள்ளதான் நம்மளுடைய அந்த IIS PowerShell scripting இருக்கு. ஸோ நான் மிஷின் இப்போ லான்ச் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகிடும்னா ஆட்டோமேட்டிக்காக IIS வந்து இன்ஸ்டலேஷன் ஆகிடும். லெட்ஸ் see, create it. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது என்னென்னா நம்ம மிஷினை வந்து லாகின் பண்ணி நம்ம அப்ளிகேஷன் இன்ஸ்டலேஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வந்து மிஷின் லான்ச் பண்ணும்போதே டேரெக்டாக வந்து அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் ஆகிடும் யூஸிங் தி கஸ்டம் ஸ்கிரிப்ட் எக்ஸ்டென்ஷன். ஸோ இந்த மாதிரி நம்ம ரியல் டைமில் நம்மளுக்கு கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கிளைண்ட் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதன் மூலிமா நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா டைம் மேனேஜ்மெண்ட் ஆகுது, நம்மளுடைய டைம் வந்து சேவ் ஆகுது. ஸோ பல்க் ஆஃப் சர்வர்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ணும்போது இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு 100 சர்வர்ஸ் வேணும் IIS இன்ஸ்டலேஷன் பண்ணினா நம்ம ஒரு தடியும் இப்போ இன்ஸ்டலேஷன் பண்ண தேவையில்ல. ஸோ இந்த மாதிரி ஸ்கிரிப்டிங் மூலிமா நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா மிஷினை வந்து ஈஸியாக லான்ச் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ லெட்ஸ் see, the machine is launching. take some time. deployment வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. click on go to resource. now let's see, using my public IP address whether the application is installed or not using custom script extension. so public IP copy பண்ணிட்டு paste கொடுங்க. நமக்கு ஏன் அவுட்புட் வரலன்னா நம்ம வந்து செக்யூரிட்டி குரூப்பில் வந்து நம்ம 80 போர்ட்டை வந்து எனேபிள் பண்ணல. தட்ஸ் வை லெட்ஸ் ஆடிங் த போர்ட் இன் செக்யூரிட்டி குரூப். கோ டு செக்யூரிட்டி குரூப். என்னுடைய ரிசோர்ஸ்க்கு நான் போகிறேன், ரிசோர்ஸ் குரூப் போகிறேன். ரிசோர்ஸ் குரூப்பில் ஸோ நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் போங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட் RDP போர்ட்டு தான் நம்மளுக்கு எனேபிள் இருக்குது. ஸோ வி ஹாவ் டு ஆட் த இன்பவுண்ட் செக்யூரிட்டி ரூல்ஸ் 80 போர்ட். இங்கே ஆட் கொடுங்க. கஸ்டம் சர்வீஸ் இங்கே வந்து HTTP. போர்ட் எங்கே இருக்குது? HTTP. எஸ். நவ் source any source port ranges on the any destination any. okay, port number 80 is allowed.
add. இப்போ நம்ம வந்து 80 போர்ட் வந்து அலோவ் பண்ணியிருக்கோம். லெட்ஸ் நோ see. இப்போ பாருங்க நம்மளுக்கு IIS பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ this is the way we can launch the IIS Windows server using custom script extension. So thank you friends, thank you for watching.